சகரியா 4ஆம் அதிகாரம் 9-10. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது. சேனைகளின் கர்த்தர் ஏழு கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலின் மேல சந்தோஷமா இருக்கிறது. சத்தமுறையிலே சொல்லலாமா? கர்த்தருக்காய் பிரயாசப்படுகிற. எதுக்காக பிரயாசப்படுற? என் வீட்டுக்காக. நான் நல்லா உழைச்சு என் வீட்டுக்கு நல்லா ஒரு மாடிக்கு 2 மாடி கட்டுறவங்க மேல யாரும் இல்ல. கர்த்தருடைய கண் இல்ல. கர்த்தருக்காய் பிரயாசப்படுற. செருபாபேல் கர்த்தருடைய ஆலய வேலைக்காக, கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படணும்னு தூக்கு நூலை எடுத்து பிரயாசப்படுறான். கர்த்தர் சொல்றாரு, அந்த தூக்கு நூலின் மேல என் கண் நோக்கமா இருக்கிறது. கர்த்தருக்காய் பிரயாசப்படுறவன் மேல கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்குங்க. நீங்க உங்களுக்காய் பிரயாசப்படுகிறத விட, நீங்க உங்க சொந்த வேலைக்காய் பிரயாசப்படுகிறத விட, நீங்க உங்க சொந்த காரியங்களுக்காய் பிரயாசப்படுகிறத விட, நீங்கள் கர்த்தருக்காய் பிரயாசப்பட்டு பாருங்க. அவர் கண் உங்க மேல இருந்தா நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் இந்த தேவனுடைய கண் என் பார்வையில கொண்டு வந்து சேர்க்கும். நான் முதலாவது எதை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு சத்தமா சொல்லுங்களேன். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. நீங்க நம்ம எதை தேடுறோம்? சுத்தி உள்ள எது கிடைக்காதான்னு தேடுறோம். அவர் கண்ணை விட்டுட்டு, அவருக்கு காணவைகளை விட்டுட்டு, அவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை விட்டுட்டு, அவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் காணிக்கையை விட்டுட்டு, அவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் தசமபாகத்தை விட்டுட்டு, அவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் நன்மையை விட்டுட்டு எதுக்கு தேடுறோம்? பல காரியங்களை சுத்தி தேடுறோம். அதுக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம், எனக்கு என்ன இல்ல, ஒண்ணுமே கிடைக்கல. அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை பேர் சொல்ற மாதிரி, ஆயினும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் திருப்பி என்ன பண்றேன்? நான் என் வலையெல்லாம் தூக்கி படகளை வச்சு திருப்பி நான் என்ன பண்றேன்? முழுதும் பட்ட பிரயாசம் விருதாதான். நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு நான் பிரயாசப்பட ஆயத்தமா இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? மீன் பிடிக்கல, உங்க வார்த்தைக்கு. எத்தனை பேர் அமைச்சர்? நான் மீன் பிடிக்க பிரயாசப்பட்ட ராத்திரி முழுவதும். கடலில் ஏதாவது கிடைக்குமா? கடலில் எனக்கு வருமானம் வந்துடாதா? எனக்கு நன்மை வந்துடாதா? இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன். ரிசல்ட் என்னது? நோ. நோ. ஒண்ணும் இல்ல. இப்போ ஒண்ணும் இல்லாத இடத்துல நீங்க சொல்றீங்க, நான் பிரயாசப்படுறேன். அவர் கண் என் மேல் நோக்கமா இருந்தது. படகு நிரம்பத்தக்க, அவன் படகு மட்டும் இல்லைங்க, அவருடைய கூட்டாளியின் படகும் நிரம்பத்தக்க ஒரு பெரிய மேன்மையை கட்டளையிட்டார். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கண் பிரயாசப்படுகிற பேதுருவின் மேல இருந்துச்சு. எதுக்கு பிரயாசப்படுற? என் வீட்டை நிரப்பணும், என் ஆலயம் நிரப்பணும், என்னுடைய எல்லாவற்றையும் நிரப்பணும் பிரயாசப்படுற பேதுருவின் மேல கர்த்தர் கண் படல. ஆண்டவரே, நீர் சொல்லுகிறீர், ஆகையினால நான் செய்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரயாசப்படுகிற பேதுருவுடைய படகு மட்டும் இல்லைங்க, அவன் கூட்டாளியின் படகை கர்த்தர் நிரப்ப பண்ணினார். கர்த்தருக்குன்னு பிரயாசப்படணும். என் வீட்டுல வளர்க்கிற ஒரு சாதாரண செடியா இருந்தாலும் சரி, என் வீட்டில் வளர்கிற பெரிய மரமா இருந்தாலும் சரி, என் வீட்டில நடக்கிற எல்லா காரியத்திற்கும் முதலாவது பிரயாசம் என் கர்த்தருக்கு. முதல் கனி, முதல் காரியம் அது தேவனுக்கு கொடுத்து பாருங்க. நீங்க கொடுக்கிறத அவர் வச்சுக்கிடவே மாட்டாரு. உங்களுக்கு மீண்டும் 2 மடங்காய் தந்து தேவன் ஆசீர்வதிப்பார். அதுதான் தேவக்கண், அதுதான் கர்த்தருடைய கண். என் தேவனுடைய கண் என் மேல் நோக்கமா இருக்கணும். நான் பிரயாசப்படுகிறவனா இருக்கும். சொந்த வேலைக்கு பிரயாசப்படுறவங்கள கண் இருக்காது. ஆராதனையை விட்டுட்டு, ஜபத்தை விட்டுட்டு, கூடுகையை விட்டுட்டு நான் பிரயாசப்படுறேன் வெளி உலகம் சுத்துகிறவன் மேல் கர்த்தர் கண் இருக்காது. வெளி வேலையை விட்டுட்டு ஆண்டவருக்காய் தியாகம் செய்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க, நீங்களும் நானும். என் மேலே தேவன் கண் நோக்கமா இருக்கும். அல்லேலூயா. மறந்து போக கூடாது. எனக்கு ஆண்டு நான் வெளியெல்லாம் போவேன், பிரயாசப்படுவேன், எனக்கு ஆண்டு என்னுடைய களஞ்சியத்தை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கவே மாட்டாருங்க. நீங்க ஆண்டவருக்கு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காய் இழந்தவன் என்னதாய் மாறினது இல்லையா? தரித்திரதாய் போனதே கிடையாது. வசனம் சொல்லுது, நீங்க ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற ஒரு கலசத்தின் தண்ணியா இருந்தாலும் அவர் எங்க வச்சிருக்கிறாரா? அவர் பரலோகத்தை, அவர் துருத்தியில இருக்கு, அவர் பக்கத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்னை புரிந்து கொள்ள, யாருக்கு பிரயாசப்படணும்? கர்த்தருக்கு பிரயாசம். கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படணும்னு பிரயாசப்படணும், கர்த்தருடைய ஊழியம் கட்டப்படணும்னு பிரயாசப்படணும். நான் கர்த்தருக்கு என் குடும்பம் கட்டப்படணும்னு பிரயாசப்படணும். அல்லேலூயா. முழங்கால முடக்கி ஜெபிக்கணும். என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய வீடு கட்டப்படணும், என் குடும்பங்கள், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படணும். நீங்க பிரயாசம் பண்ணுங்க. நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க திறப்புல நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க பிரயாசத்தை என் கர்த்தருடைய கண்கள் காண்கிறதா இருக்கிறது. மறந்து போகாதீங்க.